சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோதிடத்துல யோகக்காரன் யார சொல்லுவோம்? அது நம்ம சுக்கிர பகவானத்தான். ஒருத்தர் வாழ்க்கையில சொகுசு, செல்வம், காதல், அப்புறம் அந்த ராஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கிரனோட அருள் ரொம்ப முக்கியம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற 2026 மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில நுழையிறார்னாலே அங்க ஒரு கலை நயம் கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சி யாரையெல்லாம் கோடீஸ்வரனாக்க போகுது, யாருக்கெல்லாம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது? சில ராசிகளுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற காலமாவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமாவும் அமைய போகுது. கிரகங்களோட இந்த ஆட்டத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு இந்த சுக்கிரன் வர்றாரு. மார்ச் 26, 2026 அன்னைக்கு நடக்க போற இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ராஜயோகமான காலத்தை அள்ளித் தரப்போகுதுன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து மறைஞ்சு ஒரு சில சங்கடங்களை கொடுத்த சுக்கிரன் இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்ட போகுது பாருங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு புது தெளிவும் தைரியமும் உங்களுக்கு பிறக்கும். ராசிநாதன் சூரியனோட நண்பரான சுக்கிரன் இப்போ உங்களுக்கு பக்கபலமா நிக்க போறாரு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும், எடுக்கிற காரியம் எல்லாம் வெற்றியாகும். பொருளாதார ரீதியா பார்த்தா பண வரவுல ஒரு பெரிய ஏற்றம் தெரிய போகுது. வராத கடன்கள் எல்லாம் வசூலாகும். அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஒரு பெரிய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. சேமிப்பு உயர்றதோட மட்டும் இல்லாம புதுசா முதலீடுகள் செய்யறதுக்கும் இது ரொம்ப சரியான நேரம். தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க, அது உங்க அந்தஸ்தை உயர்த்தும். கைக்கு வர்ற பணத்தை சரியா திட்டமிட்டு செலவு செஞ்சா ஒரு பெரிய சொத்து வாங்குறதுக்கான கனவு இப்போ நனவாகும் பாருங்க. அரசாங்க வழியில இருந்து உங்களுக்கு வரவேண்டிய சலுகைகள் இப்போ தடையில்லாம வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் நிலவ போகுது. அப்பா வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்க மூலமா ஒரு பெரிய உதவி கிடைக்கும். வீட்ல தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள், குறிப்பா திருமணம் போன்ற விசேஷங்கள் இப்போ கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் மறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளோட உயர்கல்விக்காக எடுத்த முயற்சிகள் இப்போ வெற்றி தரும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். சொந்தக்காரங்க மத்தியில உங்க மதிப்பு பல மடங்கு உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளா எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இப்போ உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்க திறமையை அங்கீகரிச்சு பாராட்டுவாங்க. இதனால உங்க தன்னம்பிக்கை கூடும். ஒரு சிலருக்கு தூரத்து இடங்களுக்கு இல்லனா வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமா போறதுக்கான வாய்ப்பு அமையும். சக ஊழியர்கள் உங்களை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். கேட்ட இடத்துக்கு மாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் தானா விலகும். வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். இதனால உங்க லாபம் இரட்டிப்பாகும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். விளம்பரங்கள் மூலமா உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிறதுனால பிசினஸ்ல பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப துடிப்பாவும் உற்சாகமாவும் இருப்பீங்க. பழைய நோயில இருந்து முழுமையா விடுபடுறதுக்கு இது சரியான நேரம். முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். மற்றவங்களை ஈர்க்கிற ஒரு காந்த சக்தி உங்களுக்கு பிறக்கும். ஆனாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஜீரண மண்டலத்துல சின்ன பிரச்சனைகள் வராம பார்த்துக்கோங்க. ஆன்மீக பயணங்கள் போறது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புது சக்தியை கொடுக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போங்க, வேகம் வேண்டாம். தூக்கம் ரொம்ப முக்கியம், அதனால ஓய்வையும் சரியா எடுத்துக்கோங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மேன்மையான நேரம். உங்க திறமைக்கேத்த விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும்.
பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும், சம்பளமும் பல மடங்கு உயரும். சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறுவீங்க. உங்களை பின்தொடர்றவங்க எண்ணிக்கை அதிகமாகும். புதுசா கலை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். புகழும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களோட கற்பனை திறன் இப்போ வானத்தை எட்டும். அதை வச்சு ஒரு பெரிய சாதனை படைப்பீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். மக்கள் மத்தியில உங்க செல்வாக்கு முன்னவிட அதிகமா இருக்கும். மேலிடத்தோட நேரடி பார்வை உங்க மேறப்படும். இதனால கட்சிக்குள்ள உங்க அந்தஸ்து உயரும். உங்க பேச்சால மக்களை வசீகரிப்பீங்க. புது திட்டங்களை செயல்படுத்த இது சரியான நேரம். எதிரிகளோட தந்திரங்களை முறியடிச்சு நீங்க முன்னாடி போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு அமைச்சரவையிலையோ இல்லனா முக்கியமான வாரியங்கள்லையோ இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சமூக நல பணிகள்ல அதிக ஈடுபாடு காட்டுறது உங்களுக்கு ஒரு பெரிய புகழ தேடித்தரும். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு பெரிய ஆர்வம் பிறக்கும். கஷ்டமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. போட்டித் தேர்வுகள்ல நீங்க தான் முன்னிலை பெறுவீங்க. நல்ல மார்க் எடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களோட கனவு இப்போ நிறைவேறும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். விளையாட்டுத் துறையில இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்த ஸ்கூல் இல்லனா காலேஜில் ஒரு நல்ல மேடை கிடைக்கும். அதை விட்டுறாதீங்க. நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா, மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்ப வேகமா நடக்கும். பணவரவு திருப்தியா இருக்கும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே விசேஷம். தொட்டதெல்லாம் துலங்கும். உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்க வழி உதவிகள் கிடைக்கும். கௌரவம் உயரும். உங்க நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் இப்போ பாக்கியங்களை தர தயாரா இருக்காரு. அதனால நீங்க இப்போ எதை நினைச்சாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் கோயிலுக்கு போய் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கு மல்லிகை பூவால அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. ஏழை பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை செய்யுங்க. குறிப்பா சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். உங்க வீட்ல மகாலட்சுமி படம் வச்சு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. மொச்சை பயிரை வேக வச்சு மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. வெள்ளை நிற ஆடைகளை முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த சுக்கிர பயிற்சி சிம்மராசி நேயர்களுக்கு எல்லாவிதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரப்போகுது. இழந்த செல்வாக்க மீட்டெடுக்கிற ஒரு அற்புதமான காலமா இது இருக்கும். வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. அதை சந்தோஷமா அனுபவிக்க தயாராயிருங்க. வரப்போற நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். தெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசியும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. நம்பிக்கையோட இருங்க. வெற்றி நிச்சயம் உங்களது தான். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.